ஏய் நிலா, ஏய் நிலா, நீ வீட்டுல தான் இருக்கியா? நான் சுத்தமா மறந்து போயிட்டு வரேன். நான் வீட்டுல தான் இருப்பேன், காலையிலே சொல்லிட்டேன். தெரியாத மாதிரி கேக்குறீங்க? சத்தியமா தெரியாதுங்களா? நான் சும்மா அப்படியே கேஷுவலா வந்தேன். வீடு வந்திருக்கியா? இந்த ஆர்கிடெக்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி இல்ல. இப்படி படம் வரைஞ்சு கொடுத்தாலே போதும். மேஸ்திரி பத்திரம் வீடு எடுத்துவாங்க. படம் வரைஞ்சாலும் வீடு வராது. எனக்கு வேலை செய்யும். சும்மா கதை. உட்காந்த இடத்துல வந்து இங்க ரூம் வச்சுக்கலாம், இங்க ஹால் வச்சுக்கலாம், சைஸ் 10 போடலாம்னு வைக்கணும். இது என்ன பெரிய வேலையா? பெரிய வேலை இல்லதான். நீங்க பண்ற வேலை ரொம்ப பெரிய வேலையோ? அப்படின்னா கார் ஓட்டுறது ஈஸியா? ஈஸிதான். ஏறி உட்காந்து ஆக்சிலேட்டர் அழுத்தி ஸ்டீரிங் இப்படி இப்படி திருப்பினா வண்டி ஓட போகுது. சரினால நீங்க பண்ற வேலை எல்லாம் ரோபோட்டே பண்ணுது. அதெல்லாம் ஒரு வேலையே இல்ல. டேமேஜ் பண்ற பாத்தியா? என்ன டேமேஜ் பண்றப்போ தெரியலையோ? ஓ, படிக்க படி. அப்படின்னு சொல்லலாம். சரி, விடு. நீ இப்போ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க? சாப்பிட்டேன். அது உன் நினைப்பாவே இருந்துச்சா, அதான் கிளம்பி வந்துட்டேன். வேலை செய்யற எண்ணமே இல்ல. இல்லையே, எந்த பக்கம் திரும்பினாலும் உன் நினைப்புதான். முன்னெல்லாம் பேச வந்தா நீ திட்டி விடுவேன். இப்பதான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோம்ல, அதான் ஓடி வந்துட்டேன். சரி, உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும் போல இருக்கு. என்ன இருக்கு? பிரியாணி சாப்பிடுறியா? எப்ப பாரு சாப்பிட வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? வேணும் வேணும். நம்ம புதுசா கல்யாணமா இருக்கும். ஆமா. எங்க ஹனிமூன்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஏய் நிலா, நீ எப்படி இருக்கற? ஆமா, நான் தான் கேட்டேன். எங்க அதிகமா திரும்ப இருக்கல. ஐயோ, நான் கேட்க மாட்டேன். நிலா ப்ளீஸ், நிலா ஒரே முடிக்கிறேன். நிலா கேளு ப்ளீஸ். எங்க ஹனிமூன்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டீங்களா? ஐயோ, இங்க பாரு, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன், ஆனா நீ எங்க ஒத்துக்க மாட்ட, அடிச்சு வச்சுருவ, கடிச்சு வச்சுருவா தான் நான் பயந்துட்டே இருந்தேன். ஆமா, கடிக்கிறேன். சரி, உனக்கு எங்க போகணும்னு சொல்லு. எங்கேயாச்சும் கூட்டு போங்க. அப்போ சர்ப்ரைஸ் நானே சூஸ் பண்ணி உன்னை கூட்டு போறேன். அங்க போய் தான் உனக்கு என்னன்னு தெரியும். அது ஓகேல? என்ன இருந்தாலும் நான் சொல்லிதான் சார்ட்டு யோசனை வந்துட்டு. யார் சொன்னா? நாட்டெல்லாம் யோசிக்க வைப்பா. கல்யாணம் அன்னைக்கே யோசிச்சேன். சரி, நான் ரொம்ப அலையிறேன்னு நினைச்சிருப்பீங்க ஒண்ணுதான் நான் உங்ககிட்ட சொல்லல. இப்ப பாரு, நீயே கேட்ட, இதுக்கப்புறம் மாமா பண்ணாம இருப்பா. ரொம்ப யோசிக்காம போயிட்டுமே. ஏய், இரு, பாத்துக்க மாட்டா, நான் போய் பேசி வந்துறேன். ஓ, ஏய், ஏடா, உன்னை தான் சொன்னேன். எதுக்கடையில போனீஸ் இருந்துச்சு, அதான் வேண்டாம். போடா, கொஞ்சம் போய் சிப்ஸ் வாங்கிட்டு வா. எதுக்கு? பூஜை பண்றதுக்கு சாப்பிட தானே கேட்பாங்க. போட வேண்டாம். வெயில் அடிக்கிறேன். சொன்னா புரிஞ்சு கூட ப்ளீஸ். இல்ல அது நீ பாரு, நீ வெயில போய் சிப்ஸ் எடுத்து போகுது. எங்க போகணும் உள்ள வா. போதும். என்னண்ணா? என்ன நீ? தேங்க்ஸ்டா. நம்மளவா, உனக்கு இந்த வெளியே போற வேலை இல்லையா? ஒரு வேலை இல்லைண்ணா, இங்கேயா இருப்பேன். போச்சு. என்ன உங்களுக்கு பா? எதுக்கு மிரட்டுறீங்க? அவன் இங்கதான் இருப்பான். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அனி, அதெல்லாம் கொஞ்சம் நானே கூப்பிட்டு போடுறேன். தேங்க்ஸ்டா. இந்த எடுத்துருங்க. இல்ல, அனிமன் போறது சீரியஸா தானே சொன்னேன். ஆமா, சீரியஸா தான் சொன்னேன். இதுல என்ன டவுட்? எடுத்துக்கோங்க. நீ எப்ப போட்டு வந்த? நானே போட்டுப்பேன்ல. பரவாயில்ல. இதா நைஸ். நீ எப்படி? என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லப்பா, வழியில கார்த்திகாவை பார்த்தேன். கார்த்திகாவா? திரும்ப வந்துட்டாங்களா? அவ மாமனார் மாமியார் வீட்டுல இருந்து மொத்தமா திரும்பி வந்துட்டேன்னு சொல்றாப்பா. மொத்தமா வந்துட்டாங்களா? ஆமாப்பா, பாவம் அந்த பொண்ணு. அவளை அவ மாமனார் மாமியாரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க போல. அவங்க நல்லா பாத்துக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தாங்க. அதான் நம்ம கிட்ட அப்படி சொல்லியிருக்கேன். ஆனா இப்பதான் அவங்களோட உண்மையான சுயரூபமே தெரியுதுப்பா. நிறைய சொல்லுச்சுப்பா. கல்யாணம் ஆகி ஒரே வாரம் தான் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் மாமனார் மாமியார் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கதா போற வரைக்கும் என்கிட்ட நல்லா தான் இருந்தாரு. அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு மாமா. அவங்க என்கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க. அவ ஹஸ்பண்ட் துபாய்க்கு போயிட்டு மறுபடியும் வந்து அவளை கூட்டிட்டு போறதா சொன்னான். ஆனா அவன் கூட்டிட்டு போகவே இல்லையாப்பா. கார்த்திகாவோட அப்பா அந்த பையனை வேலை செய்யற இடத்துக்கு போய் பாத்துக்காரு. ஆனா அந்த பையன் அந்த இடத்துலயே இல்லையா. அந்த பையன் சொன்ன எல்லாமே பொய்யாப்பா. அவன் கார்த்திகாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுதுப்பா. அவன் போன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான். இதுல மாமனார் மாமியார் வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா.
இதெல்லாம் தாங்க முடியாம தான் இப்ப ஒரே அடியா அம்மா வீட்டுக்கே வந்துட்டு சொல்றாப்பா. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, பாவம் கார்த்திகா எல்லாத்தையும் அழுதுட்டே சொல்லுச்சு. எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா போச்சுப்பா. அன்னைக்கு நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அப்பவே அவ ஒரு உற்சாகமே இல்லாம இருந்தா. நான் கேட்டேன், அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு கேட்கறேன், எல்லாத்தையும் சொல்லி அழுதுப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம எதுவும் பண்ண முடியுமான்னு தெரியலையே. நான் வேணா வந்து பேசட்டுமா அதையும் கேட்டேன்ப்பா. நீ வந்து பேசினா தப்பா ஆயிடும்னு சொல்லுச்சு. அதுவும் சரிதானே, அம்மா பண்ணா போய் கேட்கலாம், நாம எப்படி போய் கேட்க முடியும்? ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, அது அங்க சந்தோஷமா வாழ்துன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. புரியுதுங்க. நான் உங்ககிட்ட பார்த்து பேசுறேன். அவங்க திரும்ப வந்தது எனக்கு தெரியல. எனக்கும் தெரியலப்பா. இதுக்கு முன்னாடி அவ எப்பவும் வீட்டுக்கு வந்தா முதல்ல இங்கதான் ஓடி வருவா. ஆனா இந்த முறை அவ வரவே இல்லை பாரு. அதுவே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இப்ப காரணம் தெரியவும் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. கார்த்திகா அழுது கண்ணுக்குள்ளே இருக்க. நான் சந்தாக்கா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது எக்ஸ் கூட பேசலாம் தப்புனா? ஏய், என்னடா எக்ஸ் ஒய்னு? கார்த்திகா நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த பொண்ணுடா. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணாதான் வளர்ந்தீங்க. அந்த பொண்ணு இன்னைக்கு அழும்போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? அதுக்கு போய் எக்ஸ் ஒய்னு சொல்லிட்டு உடற எப்படி சொல்றா பார்ப்பாங்களா? பலமா அப்படிலாம் பேசக்கூடாது. கார்த்திகா நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ் இல்ல. அவங்களுக்கு ஒண்ணுனா நம்ம வட்டப்படதானே செய்யும். இதெல்லாம் போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. இல்ல நீ சொன்ன. ஏய், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சும்மா இரு. என்ன நம்ம வேற ஏதாச்சும் பண்ண முடியாதா? கேட்டு பார்த்துட்டுப்பா. எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுது. நான் அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் தெரியல. சந்தா தான் படிக்குது. என்ன இந்த விஷயத்தெல்லாம் சந்தா கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம். அப்படிப்பா சொல்ற? அதை டிஸ்கஸ் பண்ற ஐடியா இருந்தேன். ஏய் இல்லடா, நான் தான் பேசுறேன்ல. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒழுங்கு கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. அதுக்கு தான் சொல்றேன். கட்டாயிடுச்சுப்பா, நான் அப்புறமா பேசுறேன். கார்த்திகா பத்தி சொல்லல. நான் பேசும்போது அண்ணி சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பேசினேன். போட்டோ சொல்லவே அதனா அதெல்லாம் இல்லடா. எனக்கு கார்த்திகாவை பார்த்தது, அந்த பொண்ணு அழுது, அதெல்லாம் நினைச்சு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன். சரிப்பா, நான் இதுக்குள்ள வச்சுட்டு வரேன். அவன் கார்த்திகா நல்ல பொண்ணு. நேரில் போய் பார்த்து பேசணும். எங்க போய் முடிய போகுது தெரியல. ஏதாச்சும் சொன்னியா? இல்ல நீ இந்த பிஸ்கட் பாக்கெட் முடிய போகுது இல்ல, அதான் வேற பாக்கெட் இருக்கான்னு. ஹலோ हेलो, आप बिजी थे क्या? இல்ல சந்தா, நீ கால் பண்ணிருந்த, நான் திரும்ப பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். खाना खाया? சாப்பிட்டேன் சந்தா, நீ சாப்பிட்டியா? मैंने खा लिया. क्या बनाया था? இன்னைக்கு சாம்பார் சாதம், கேரட் பொரியல். அங்க चपाती? எப்பவும் சப்பாத்தி தான் இல்ல? हाँ. आपको साइड में क्या काम ज्यादा था? அப்படிலாம் இல்ல சந்தா, இப்ப கட்டிட்டு இருக்கிற பில்டிங் வேலை முடிய போகுது, அதனால வேலை கம்மி தான். வீட்டுல இருக்கிற வேலையும் நிலா தம்பிங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருச்சு, அதனால வீட்லயும் வேலை பாதி குறைஞ்சிருச்சு. अच्छी बात है. और क्या? வேற என்ன? आपका आवाज क्यों डल है? ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருக்கு. क्या हुआ? அது இன்னைக்கு எங்க அத்தை பொண்ணு கார்த்திகா இல்ல, அந்த பொண்ணை பார்த்தேன். ஓ. அவங்க புருஷன் வீட்டுல பிரச்சனை சொல்லிட்டு இங்க அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. क्या प्रॉब्लम? அதையும் கேக்குறேன். இன்னைக்கு ரோட்ல கார்த்திகாவை பார்த்தேன். அவங்க ஏதோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வேற சொல்லுது. அவளோட மாமனார் மாமியார் எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்களாம். கேட்கும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சாங்க. சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிடுவாங்க வேற சொல்லுது. அந்த பொண்ணு அழகதை பார்த்து எனக்கே கண் கலங்கிச்சுப்பா. கார்த்திகா ரொம்ப வெகுளி சந்தா. பாவம், அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடக்கூடாது. சந்தா, என்ன தூக்கம் வந்துச்சா? ஆமா. லேட் ஆயிடுச்சுல, சரி நீ போய் தூங்கு சந்தா, நாம நாளைக்கு பேசலாம். எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் நீ கேட்டதும் சொல்லிட்டேன். சரி நீ போய் பாடு, நான் வைக்கிறேன். என் பேரு கார்த்திகா, சேமத்தோட அத்தை பொண்ணு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? मेरा नाम चंदा. ஓ, ஹிந்தியா? என்னங்க என்னது? தண்ணி இப்பதான் சாப்பிட்டோம், தண்ணி தான் இருக்கும்ல, அதான் குடி. தேங்க்யூ. அண்ணா குடுங்க, குடு, நான் வைக்கிறேன். அவன் சாப்பிட்ட தட்டை கூட நான் தான் எடுப்பேன், அவன் எடுக்க மாட்டான். இப்ப தண்ணி தான் எடுக்க தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறான். என் கையில இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்கிறான். அவன் ஆளே மாறிட்டான்ப்பா, நீ தான் அவனை மாத்திட்ட. இல்ல தண்ணி குடிச்சியா? வேலைங்களா? இல்ல அண்ணா என்னடா வானதி ஒரு மெடிக்கல் ஷாப் எடுத்துச்சுக்கண்ணா. ஆமா, அந்த கடையை நாளைக்கு திறக்கலாம் இருக்கோம். ஓ நாளைக்கே வாடா.
ஆமாண்ணே. நான் பேப்பர்ல பார்த்து சொன்னதால இந்த கடையை பேசி முடிக்க அளவுக்கு வந்திருக்கு. அப்ப எனக்கு தான் சொல்றோம். ஏய் அதுக்கு என்னடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அட, நான் கூட கடை திறக்கிறதுலாம் பெரிய வேலையா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே ரெடியா இருக்கு. சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி ஆரம்பிச்சலாம் பாக்குறோம். ஏய் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். சொல்லிட்டியே. இதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு வச்சுக்கண்ணா, திரும்ப திரும்ப இந்த அதிசயம் நடக்காது. அப்ப நாளையில இருந்து வானதி மெடிக்கல் ஷாப் ஓனர். ஆமாங்க. ரொம்ப நல்ல விஷயம் பாண்டி. பாண்டி மெக்கானிக் ஷாப், வானதி மெடிக்கல் ஷாப். கலக்குறீங்கடா. இல்ல டக்கு நம்மள ஒரு தொழிலதிபர் குடும்பம் மாதிரி இருக்கு. ஏன்னா கரெக்டான கரெக்ட் தான்டா. அடுத்தடுத்து எல்லாரும் அப்படி முன்னேறி வர வேண்டியதானே. அடுத்தது சோழன் கூட ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிப்பான். என்ன சோழா? என் பக்கம் திரும்ப தூக்கம் வராதுல்ல. ஏன் சொல்றேன் ஆரம்பிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் தாராளமா பண்ணிடலாங்களா? அப்படி சொல்லுங்க. வீடியோ ஒரு மாதிரி அழகாயிருச்சுல. ஆமாப்பா, எல்லா வேலையும் இவங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததுல இருந்து வீடியோ ரொம்ப சுத்தமா இருக்கு. நான் அதை சொல்லல. இப்ப எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆச்சு. பாண்டியும் கடை லீஸ் எடுத்து நடத்துறாங்க. இப்ப வானத்தையும் கடை ஆரம்பிக்க போறாங்க. அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி சங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் அவங்களும் வேலைக்கு போவாங்க. இப்படி எல்லாம் பிஸி ஆகட்டும் ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல. ஆமாப்பா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை பாத்தியா. இப்பதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. இந்த வீட்டு குறிக்கோள இல்ல ஒரே ஆள் இவர்தான். நீ என்ன சொன்னா? நான் சொல்லு. பாண்டி நாளைக்கு மெடிக்கல் ஷாப் திறக்க போறா. அதுக்கு எல்லாரும் கூப்பிட்டு இருந்தேன். நீங்க வந்துருங்க. என்ன கடை திறக்க போறா? ஆமா. அவன் எப்படி கடை நடத்துவா? அவளை பொறுப்பான முடியாது. அப்பா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஒரு இல்லாம ஒரு கடை எடுத்து அந்த பொண்ணு நடத்தணும் சொல்லுது. சும்மா இருப்பா. ஏன் தைரியடா? ஆனா உன நம்ம மட்டும் தான் வருவாங்க. அண்ணா, எனக்கு கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல கிளம்பட்டுமா? போடா போய் அந்த பொண்ணுக்கு கூட என்ன உதவி பண்ணு. சரிண்ணா. டேய் பாண்டி, நல்லது ஹெல்ப் பண்ணுமாடா. இல்லடா பாத்துக்கலாம். நான் ஃப்ரீயா இருக்கேன். நான் வரவா? ஏய் அவ்வளவு வேலை இல்ல. ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற தானே. சின்ன சின்ன பொருள் வாங்கணும் அவ்வளவுதான். ஏய் அவன் வானதி கூட தனியா நினைக்கிறான் போல. அதனால நம்ம எல்லாம் அவாய்ட் பண்றோம். சோழன் அப்படியாண்ணா? ஏய் அப்படிலாம் இல்லடா. அதுவும் சரிதான். வானதி கூட தனியா இருந்து நீ என்ன பண்ண போற? சோழன் இன்னும் கூப்பிடலையான்னு பார்த்தேன். கூப்பிட்டா நீ கிளம்புடா. சரிண்ணா போ போ. அவரை பார்த்து போயிட்டு வா. அகன் போலாமான்னு கேட்டல. என்னோட சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ சோழன் ஹனிமூன்லாம் இருக்கு. அறிவு எதுக்கா? ஏய் காரணம் கேட்டேன். அதுல வந்து என்ன? அதெல்லாம் சும்மா ஏதாவது சொல்லிருப்பேன்.